வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்கள்ல. இப்போ நாங்கள் 2 பேர் தான். அம்மாவுக்கு வேறு காலில் கொஞ்சம் தோசைக்கல் விழுந்து போச்சு. அது கொஞ்சம் அடிபட்டு காலில் தனித்தனியாக ஊற்றுது. அவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு அடிபட்டுச்சுன்னா சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறாது. ஏன்னா சர்க்கரை இருக்குது. எனக்கெல்லாம் எதாவது அடிபட்டுச்சுன்னா நான் மருந்தே வைக்க மாட்டேன். அதே 2 நாள் சரியாயிடும். என்ன பண்ணுறது? அப்புறம் அதை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன். ஊசி கீசிலாம் போட்டோம். ஏங்க என்னால் சாப்பாடு செய்ய முடியாதுங்க, நீங்கள் போய் சாப்பாடே வாங்கிக்கலாங்கண்ணா. வரும்போது அங்கேருந்து அப்படியே இப்போ எங்கள் மருமக இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் கீழே பொரியல், ரசம், கூட்டு, குழம்பு எல்லாம் செஞ்சுருவோம். சாப்பாடு எங்கள் பையன் இருந்தானா மேலே அது அரிசி ஊற வச்சு அவங்க 2 பேத்துக்கும் வடிச்சுக்குவாங்க. இங்கேருந்து குழம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அவன் எங்கள் பையன் வெளியூர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மருமகம் மட்டும் இருந்தால் நானும் எங்கள் சம்சாரம் மருமகம் 3 பேரும் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். பேத்தி 4 மணிக்கு வந்தாட்டி அவளுக்கு சாப்பாடு. அதே மாதிரி மட்டன் சிக்கன் ஏதாவது செய்கிறப்ப எங்கள் பையன் இருந்தால் அப்படின்னா சிக்கனை எங்கள் மருமக செய்யும், மட்டன் கீழே நாங்கள் செய்வோம், பிரித்து கொடுத்துருவோம் வேலையை. அந்த மாதிரி அதில் சில பேர் கேட்டிங்களா, உங்கள் ஒன்றா இருக்கிறங்கிறீங்க உங்கள் மருமகம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு. அப்புறம் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு இங்கே பாருங்கள், 124 ரூபா, 26 ரூபா அந்த சாப்பாடு. நல்லா ஒரு ஆளுக்கு பத்தம் பாருங்கள். கறி ஏதோ கத்திரிக்காய் கூட்டு மாதிரி ஏதோ கொடுத்துக்கிறாங்க, பொரியல், கத்திரிக்காய் பொரியல், ஒரு அப்பளம், இந்த பாருங்கள். இது ஏதோ ஒரு கறி குழம்பு. இது சாம்பார், 2 சாம்பார் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, 2 சாம்பார், மோர், இதை பாருங்க, ரசம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் பிரித்து இதில் ஊற்றிட்டோம். இங்கே பாருங்க, உப்பு கொடுத்துருக்குறாங்க, ஊறுகாய் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பாக்கெட்டு உப்பு, ஒரு பாக்கெட்டு ஊறுகாய். அவ்வளோதாங்க. இதுதான் சாப்பாடு இன்றைக்கி சாப்பாடு. ஆனால் பரவாயில்ல தானே சாப்பாடு. நம்ம இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் கமெண்டில். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஸ்நாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.